ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ். நிறைய உற்சாகமான சினிமா அப்டேட்ஸ் கொடுத்தேன் நானு. இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர போறேன். சின்ன திரை ஷோ மூலமா பிரபலமாகி, அப்புறம் சினிமா துறையில பிரபல காமெடி நடிகரா வலம் வந்தவர் தான் ரோபோ சங்கர். அவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டிருந்தார். உடல் எடையும் மெலிஞ்சிருந்தார். இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு மயங்கி விழ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டீஹைட்ரேஷன் அண்ட் லோ பிளட் ப்ரெஷர் காரணமாக மயக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து அவர் சில தினங்களுக்கு முன்னாடி மருத்துவ சிகிச்சையில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்களால் வெண்டிலேட்டர் உதவியோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க. ஐசியூவில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரும் இழந்திருக்காரு. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா மிமிக்ரி, காமெடி, அப்புறம் டப்பிங் அப்படின்னு எவ்வளவோ பன்முக திறமையை கொண்டவர் தான் ரோபோ சங்கர். இவருடைய இயல்பான நடிப்புனால எத்தனையோ பேரை சிரிக்க வச்சு இப்போது அழ வச்சுட்டும் போயிட்டார். சோகம் என்னன்னா, இவரோட இறப்பை வச்சு கூட ஒரு ஷோ பண்ணி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் டிஆர்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்று ராத்திரி அவருடைய உடலை அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய மருமகன் எந்திரி மாமா அப்படின்னு சொல்லி கதறி அழுது ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்திரஜா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சினிமா பிரபலத்தில் தனுஷ், விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் அவரை பார்க்க சோகமாக போயிருக்காங்க. நிறைய சின்ன திரை பிரபலங்கள் ரோபோ சங்கர் அவர்களை பார்க்க ரொம்பவும் கண்ணீரோடு வந்திருக்காங்க. இதை நான் எப்படி உங்ககிட்ட டெலிவர் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ வருத்தத்தோட ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன் அப்படின்னும் போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மிமிக்ரி பண்ணணும், காமெடி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன நிறைய பேர் சினிமா பிரபலங்கள், சின்ன திரை பிரபலங்கள் இல்லாமல் நிறைய மக்கள்கள் இவருக்காக கண்ணீர் விட்டு அலறாங்கன்னா அவங்க எல்லாரையுமே இவர் தன்னுடைய காமெடி மூலமாக சிரிக்க வச்சது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். எல்லாரும் அவருக்காக பிரார்த்திப்போம். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.